லதா, தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 6ஆம் தேதி பாம்பன் பாலம் திறந்து வைக்க வர இருக்காங்க. அதனை தொடர்ந்து அவரை சந்திக்கிறதுக்கு இபிஎஸும் ஓபிஎஸும் வாய்ப்பு இருக்கு. அதனை தொடர்ந்து இவர் 7ஆம் தேதி டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்காரு. தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வரக்கூடிய 6ஆம் தேதி ராமநாதபுரத்தில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சி, அதாவது கடல்வெளியில் இருக்கக்கூடிய அந்த பாம்பன் பாலத்தில் திறந்து வைக்க இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அதே போல ஓபிஎஸ் ஆகிய இருவரும் பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டிருந்தார்கள். அந்த வகையில அவர்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா வரக்கூடிய 6ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வர இருக்கக்கூடிய நிலையில மதுரையில் வைத்து சந்திக்க எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நேரம் கேட்டிருந்த நிலையில அவர்களுக்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை நேரில் சந்தித்து இருந்தார். அப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக அவர்கள் பேசியிருப்பதாக தகவலானது வெளியாகி இருந்த ஒரு சூழல்ல பிரதமர் மோடியையும் சந்திக்க விபிஎஸ் அனுமதி கேட்டு இருந்ததாக சொல்லப்பட்டது. அந்த வகையில தற்பொழுது அனுமதியானது கிடைத்திருப்பதாக தகவலானது கிடைச்சிருக்கு. அந்த வகையில அவர்களை சந்திப்பதற்கான அந்த அனுமதி என்பது கிடைத்து அந்த சந்திப்பு என்பது நடைபெறக்கூடிய பட்சத்துல அதிமுக பாஜக கூட்டணியானது இறுதி செய்யப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூட இருந்து வருது. ஒரு பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பான ஒரு புறம் குழப்பம் என்பது நீடித்து வருது. அந்த வகையில பார்த்தோம்னா இபிஎஸ் அண்ணாமலை மாநில தலைவராக நீடிக்க கூடாது, அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக தகவல் வந்திருக்கு. அதே போல அண்ணாமலையும் கூட இபிஎஸ்ஐ முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தக்கூடாது என்று ஒரு கோரிக்கையை அவரும் கூட முன்வைத்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில கூட்டணி என்பது பிரதமரை சந்தித்த பிறகு இறுதி செய்யப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது இருக்கு. அதே போல பார்த்தோம்னா கட்சி ஒருங்கிணைப்பு, அதாவது அதிமுக கட்சி ஒருங்கிணைப்பு தொடர்பாகவும் கூட அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அந்த வகையில பன்னீர்செல்வமுக்கும் கூட அனுமதி என்பது பிரதமர் மோடியை சந்திக்க அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவலானது கிடைச்சிருக்கு. பிரதமர் மோடி 6ஆம் தேதி தமிழகம் வரக்கூடிய நிலையில இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேருக்குமே பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அவங்க 2 பேரையுமே தனித்தனியா பிரதமர் மோடி அவர்கள் எங்க சந்திக்க இருக்காரு? அதாவது 5ஆம் தேதி இலங்கையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க இருக்கிறார். அதற்கு பிறகு 6ஆம் தேதி ஹெலிகாப்டர் மூலம் தமிழகத்திற்கு, அதாவது ராமநாதபுரத்திற்கு வரக்கூடிய முதலமைச்சர் அங்கே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில அவர் கலந்து கொண்டு அந்த பாலத்தை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து அதற்கு பிறகாக அங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா மதுரை விமான நிலையம் செல்ல இருக்கிறார். எனவே மதுரை விமான நிலையத்தில் வைத்து அவர்கள் இருவரையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு என்பது இருப்பதாக சொல்லப்படுகிறது. மதுரையில் வைத்து அவர்களை சந்திப்பதற்காக தான் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் ஆகிய இருவருமே ஏற்கனவே அனுமதி கேட்டிருந்த ஒரு சூழல்ல அவர்கள் அங்கே வைத்து சந்திப்பதற்கான சூழல் என்பது இருந்து வருது. மதுரையில் அவர்களை சந்தித்த பிறகு அதன் பிறகாக அன்றைய தினமே அவர் டெல்லி செல்ல இருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் டெல்லி செல்ல இருக்கிறார். அந்த வகையில ஒரு நாள் பயணமாக தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரக்கூடிய 6ஆம் தேதி வர இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மதுரையில் வைத்து எடப்பாடி பழனிசாமி அதே போல ஓபிஎஸ் இருவரும் சந்திக்க அனுமதி கேட்டிருந்த ஒரு நிலையில அவர்கள் மதுரையில் வைத்து சந்திப்பதற்கான சூழல் இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி லதா.